Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MHC டெஸ்ட்டுக்கான 23வது தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் வந்து நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதிக்கணும். நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் இந்த தேர்வை வந்து எழுதணும். இது வந்து வீடியோ தேர்வாக நடைபெற்றுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க தேர்வுகளை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். லாஸ்ட்டில் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும். இதுதான் இந்த தேர்வு முறை. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். தமிழ் 10ஆம் வகுப்பில் இயல் 5 மற்றும் 6 தான் தேர்வு. வாங்க பார்க்கலாம். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து வடமொழி கதைகளை வந்து தழுவி படைக்கப்பட்டது தான். பொருந்தாதது கேட்டிருக்காங்க, ஸோ எதுவும் இல்லை. எந்த மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார்? ஆன்சர் ஜெர்மன். சிறு குழுவினர் பேசும் எந்த மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள்? ஆன்சர் ஆப்பிரிக்கா. கீதாஞ்சலி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். கலில் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். தனிநாயக அடிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பாடல்கள் இவர் வந்து எழுதினதாக நம்மளுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா 1882ஆம் ஆண்டு பிறந்தவர். ஹண்டர் கமிட்டி அந்த வருஷம் தான் வந்திருக்கும். சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி பட்டம் பெற்ற நாள் எது? அதாவது செய்குதம்பி பவுலர்ன்றவர் வந்து வாங்கியிருப்பார் இல்லையா? ஸோ வந்து அது எப்போ அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மார்ச் 10. பாண்டிய மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார்? ஆன்சர் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் தங்கினார். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கள்வரால் இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்றிருக்கும். மன்னன் வந்து இந்த அடிகளை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ என்னோட தமரால் அப்படின்னா உறவினராலேயோ இல்லை என்னோட பகைஞராலேயோ எங்கள் நாட்டில் இருக்க கல்வராலேயோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சான்னு இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு மாதிரி வந்து எழுதியிருப்பார். நீதிவன்பா எழுதினவர் வந்து செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? ஸோ புறநானூறு பொறுத்த வரைக்கும் 4 முதல் 40 அடி வரையறை கொண்ட நூல். ஓகேங்களா? புதிய நம்பிக்கை வந்து கமலாலயன். இங்கே நகர பேருந்தும் நிற்குமா என வழிப்போக்கர் கேட்டது. என்ன வினா? ஆன்சர் அரியா வினா. அவருக்கு தெரியாமல் அது கேட்டுக்காரு. ஓகேங்களா? ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டது. அதோ அங்கே நிற்கும் என்று ஒருவர் கூறுவது எவ்வகையான விடை? ஆன்சர் சுட்டு விடை. அங்கே நிற்கும்னு சொல்லி சுட்டி காமிச்சு சொல்கிறது. ஓகேங்களா? ஆ மற்றும் ஈன்றது சுட்டு எழுத்துக்கள். ஊன்றது அந்த காலத்தில் மறைமுகமாக இருந்தது, இப்போதைக்கு இல்லை. தேவரிடத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு? ஆன்சர் 8 முதல் 13. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர் அவர்கள். 1823 பிறந்தவர் ராமலிங்க அடிகளார். தாய்மானவர் பொறுத்த வரைக்கும் தாய்மானவர்களோட பாடல்கள் தான் உபநிடதம் அப்படின்ற மாதிரி சொல்வோம். ஜெயங்கொண்டார் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி என்னும் நூலில் வந்து கலைஞர்கள் தோற்று ஓடுவதாக எழுதியவர். செங்கீறு பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவம்? ஆன்சர் 2. உங்களுக்கான கேள்வி வருகை பருவம் எத்தனையாவது பருவம்? ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த 10 பருவங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். வருகை பருவம் எத்தனாவது பருவம் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். குமரகுருபரின் காலம் டேஸ் நூற்றாண்டு? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் இயற்றாத நூல் எது? ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம் இது எல்லாமே குமரகுருபரருடைய நூல்கள். மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர் அவர்கள். ராமலிங்க அடிகளார் 1874ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். சிற்றிலக்கியங்களின் வகைகள் எத்தனை?
ஆன்சர் 96 சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். 64 நாயன்மார்கள்னு சொல்வோம். ஆகுபெயர்களுடைய வகைகள் 16. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? ஆன்சர் சரையு நதி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கங்கை ஆறுடையதை பொறுத்த வரைக்கும் 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ நர்மதா ஆறின் நீளம் என்ன? உங்களுக்கான கேள்வி. நர்மதா மற்றும் தபதி வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு. அதில் நீளமானது நர்மதை. நர்மதை ஆற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து ஜாகிரஃபி இன்னும் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ யமுனை ஆறு அப்படின்றது வந்து கங்கை ஆறுடைய துணை நதி. உங்களுக்கான கேள்வி. கங்கை ஆறு அப்படின்றதுல வந்து யமுனை ஆறுன்றது வலது கை துணை நதியா இல்லை இடது கை துணை நதியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியார் மீது பற்று கொண்டதனால் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா. வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலோ. கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக. ஆன்சர் பதிற்று பத்தந்தாதி. இது யாருடைய நூல்? ஆசிரியர் யாருன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? ஆன்சர் குறிஞ்சி, மருதம், நெய்தல். மருதம் நெய்தல் வந்து 6 பெரும் பொழுதுகளும் அப்படியே வரும். ஓகேங்களா. ஸோ குறிஞ்சி, மருதம், நெய்தல் தான் ஆன்சர். 20 கேள்விகள் அட்டன் பண்ண அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ 20 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் பேட்ச் நம்மளோட இதில் வந்து அவைலபிள் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். இல்லைன்னா நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.